நாம ஒருத்தரை பாராட்டுறோம்னு வைங்க. ஆனா அந்த பாராட்டே ஒரு எச்சரிக்கையா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு புனைப்பெயர் ஒரே நேரத்துல பெருமையாகவும் வரப்போற ஒரு ஆபத்தோட அறிகுறியாகவும் இருக்க முடியுமா? நாம இன்னைக்கு பார்க்க போறது சென்னையோட இந்தியாவின் டெட்ராய்ட்ங்கிற பட்டத்தை பத்தி தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட டெட்ராய்ட் ஒரு காலத்துல உலகத்துக்கே அதுதான் மோட்டார் சிட்டி. ஆனா இன்னைக்கு அதோட பேரே ஒரு சரிவுக்கு அடையாளமா மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம சென்னை நவீன ஆட்டோமொபைல் உற்பத்தியோட ஒரு பெரிய மையமா வளர்ந்து நிக்குது. சோ இங்கதான் நம்மளோட முக்கியமான கேள்வி வருது. சென்னைக்கு இந்த இந்தியாவின் டெட்ராய்ட்ன்ற பட்டம் ஒரு பெருமையான விஷயமா இல்ல ஒருவேளை இது ஒரு அபாயமணியா? இந்த ஒப்பீடு ஏன் இவ்ளோ முக்கியம், இதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னு புரிஞ்சுக்க நம்ம முதல்ல டெட்ராய்ட்க்கு உண்மையிலே என்னதான் ஆச்சுன்னு பார்க்கணும். வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். பாருங்க, இது ஒரே ராத்திரியில நடந்த அழிவு கிடையாது. பல வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்ச ஒரு விஷயம் இது. 50கள்லயே கம்பெனிங்க நகரத்தை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 70கள்லயே பெட்ரோல் விலை ஏறினதும் ஜப்பான்ல இருந்து வந்த மைலேஜ் கார்களோட போட்டியும் டெட்ராய்ட் ரொம்பவே பாதிச்சது. கடைசியா என்னாச்சு? மக்கள் வேலை இல்லாம ஊரை காலி பண்ணாங்க. 2013ல அமெரிக்க சரித்திரத்திலேயே ஒரு பெரிய நகரம் திவாலாச்சுன்னா அது டெட்ராய்ட் தான். இந்த நம்பரை பாருங்க, -60%. இது வெறும் நம்பர் இல்ல, இதுக்கு பின்னால லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நகரத்துல பாதிக்கும் மேல மக்கள் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த நகரத்தோட வரி வருமானம் என்னாகும்? அங்க வாழ்ற மத்தவங்களோட நிலைமை என்ன? இதுதான் அந்த வீழ்ச்சியோட உண்மையான முகம். சரி, இப்போ டெட்ராய்ட்டை விட்டுட்டு நம்ம சென்னைக்கு வருவோம். டெட்ராய்ட் கதைக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம சென்னையோட கதை. கடந்த 30 வருஷத்துல சென்னை ஆசியாவிலேயே ஒரு பெரிய ஆட்டோமொபைல் ஹப்பா வளர்ந்து நிக்குது. இந்த நம்பர்ஸ் பொய் சொல்லாது. பாருங்க, இந்தியாவில தயாராகிற மொத்த கார்கள்ல சுமார் 35%, ஏற்றுமதி ஆகுறதுல 40%, உதிரிப்பாகங்கள்ல 42%, எல்லாத்துலயுமே தமிழ்நாட்டோட ஆதிக்கம் தான். இதோட எக்கனாமிக் இம்பாக்ட் எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட $30 பில்லியன் இண்டஸ்ட்ரி. நேரடியா 5 லட்சம் பேர், மறைமுகமா 10 லட்சத்துக்கோ அதிகமான பேருக்கு வேலை கொடுக்குது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை, சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரிய இவ்ளோ நம்பி இருக்கிறது எவ்ளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா? அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மொத்தமா எல்லாமே ஆட்டங்கண்டு. ஹுண்டாய், BMW அசோக் லேலண்ட் வரைக்கும், டிவிஎஸ், ராயல் என்ஃபீல்டுல ஓலா, ஏதர்னு அடுத்த ஜெனரேஷன் எலக்ட்ரிக் வண்டிங்க வரைக்கும் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிங்க எல்லாத்துக்கும் சென்னை தான் ஹப். ஆனா ஒரு காலத்துல டெட்ராய்ட் எப்படி அதோட உச்சியில இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு உச்சியில இருக்கிற சென்னைக்கும் சில பெரிய புயல்கள் காத்திருக்கு. அதோட அடித்தளத்தையே அசைச்சு பாக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த புயல்கள். இங்கதான் மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு. உலகம் முழுக்க எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு மாறிட்டு வராங்க. ஆனா நம்ம ஏற்றுமதியில 60%, அதாவது பாதிக்கும் மேல எந்த நாடுகளுக்கு போகுது தெரியுமா? பெட்ரோல் டீசல் கார்களை கூடிய சீக்கிரம் தடை செய்ய போற நாடுகளுக்கு தான். அப்போ நம்ம ஊர்ல தயாரிக்கிற இந்த கார்களுக்கு மார்க்கெட் இல்லாம போனா இங்க வேலை பார்க்குற லட்சக்கணக்கான பேரோட நிலைமை என்ன ஆகும்? ஒரு இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட் சொல்றத கேளுங்க. தமிழ்நாடு இந்த ஆட்டத்தை மாத்தி ஆடலைனா டெட்ராய்ட்க்கு ஏற்பட்ட அதே தீவால் நிலைமை இங்க இருக்கிற ஆட்டோமொபைல் நகரங்களுக்கும் வரும்னு எச்சரிக்கிறாரு. இது ஒரு நேரடியான வலிமையான வார்னிங். ஆபத்து வெறும் எலக்ட்ரிக் வண்டிகள் மட்டும் இல்ல. 4 பக்கம் இருந்தும் தாக்குதல் வருது. 1, இந்த ஈவி புரட்சி. 2, உலக நாடுகள் திடீர்னு போடுற வரிகள், வர்த்தக போர்கள். 3, ரோபோக்களாலையும் ஆட்டோமேஷனாலையும் வேலைகள் போறது. 4, குஜராத், மகாராஷ்டிரா மாதிரி மத்த மாநிலங்க கிட்டேந்து வர்ற கடுமையால இந்த வர்த்தக போருக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. அமெரிக்கா திடீர்னு ஒரு 25% வரி போடுறாங்க. ஒரே ஒரு முடிவு, நம்மளோட உதிரிப்பாகங்கள் ஏற்றுமதியில கால்வாசிய காலி பண்ணிடும். ஏன்னா நம்மளோட 27% ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு தான் போகுது. ஏற்றுமதிய மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு தொழிலுக்கு இது எவ்வளோ பெரிய அடி? சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நம்மளோட ஆரம்ப கேள்விக்கே வருவோம். டெட்ராய்ட்டோட கதையில இருந்து பாடம் கத்துக்கிட்டு தமிழ்நாடு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியுமா? நீங்களே பாருங்க, ரெண்டுக்கும் எவ்ளோ ஒற்றுமை இருக்குன்னு. டெட்ராய்ட் புது டெக்னாலஜிக்கு மாற ரொம்ப லேட் பண்ணுச்சு, ஒரே ஒரு தொழிலை நம்பி இருந்துச்சு. இன்னைக்கு சென்னையும் அதே மாதிரி ஒரு பெரிய டெக்னாலஜி மாற்றத்தை சந்திக்குது. அதுவும் ஏற்றுமதியை ரொம்ப நம்பி இருக்கு. வரலாறு ரிப்பீட் ஆகிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? டெட்ராய்ட் மாதிரி ஆகாம இருக்கணும்னா புதுசா ஈவி ஃபேக்டரி கட்டினா மட்டும் பத்தாது. அதை விட முக்கியம் நம்ம மக்களை தயார் பண்றது, ரீஸ்கில்லிங்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப பெட்ரோல் இன்ஜினை சரிபார்க்கிற மெக்கானிக்கு பேட்டரி எப்படி சரி பண்றதுன்னு கத்துக் கொடுக்கணும். பழைய டெக்னாலஜில வேலை செய்யற லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஈவிக்கு தேவையான புது டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்கணும். இது ஒரு மாபெரும் இயக்கம் மாதிரி நடக்கணும்.
இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. லட்சக்கணக்கான குடும்பங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. இந்தியாவின் டெட்ராய்ட்ங்கிற இந்த பட்டம் வெறும் பெருமையோட நின்னுடுமா, இல்ல டெட்ராய்ட் மாதிரியே இதுவும் ஒரு எச்சரிக்கை கதையா மாறிடுமா? இந்த கேள்விக்கான பதில் நாம இனிமே எடுக்க போற முடிவுகள்ல தான் இருக்கு.